கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவனத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். உபவாச நாட்களிலே தினம்தோறும் எந்தெந்த காரியத்திலே சீர் பொருந்த வேண்டும், எந்தெந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 ஆகிய வசனங்களிலே, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. ஒரு குடும்பம் தீர்காயுசோடு வாழணும் அப்படின்னா 8ஆம் வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. அது உன் நபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஒரு மனுஷன் தீர்காயுசோடு வாழணும், என்ன செய்யணும் அப்படின்னா தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து வாழணும். ஆனா அந்த கடைசி காலம் எப்படி இருக்கு? அதான் இன்னைக்கு செய்தி. சுய புத்தியின் மேல் சாஞ்சி கர்த்தரை விட்டு வழி விலகி இஷ்டம் போல வாழ்ந்து அப்புறம் கெட்டு அப்புறம் அழிஞ்சு அப்புறம் சில குடும்பத்தில் வம்பா போய் அப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனைக்கு காரணம் என்ன? என் வாழ்க்கையில் உபத்திரத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா, சுய புத்தியின் மேல் சாயும் போது கண்டிப்பா பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருப்பான். ஏன்னா என் வாழ்க்கையில நான் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்ததுல நான் கண்டுபிடிச்சதுல எப்பமெல்லாம் கர்த்தரை விட்டு நான் தள்ளி போறேனோ, எப்பமெல்லாம் சுய புத்தி மேலே சாயிறனோ, பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு தலையை குனிஞ்சு நிற்பேன், அவமானத்தோடு நின்றுருக்கேன். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா சுய புத்தியின் மேல் சாஞ்சி. அப்போ செய்தியை நம்ம எல்லா வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போகணும் அப்படின்னா சுய புத்தியில சாஞ்சி, அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, வீட்டில் அம்மா அப்பா ஆலோசனை கொடுப்பாங்க. வயசான பாட்டி இப்படி செய்யாத இப்படி செய்யாத அப்படிம்பாங்க. அவங்களுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிடுவாங்க. நிறைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அடுத்த ஆள கையை நீட்டிடுவோம். என் வாழ்க்கையில் நான்லாம் அடுத்த ஆள கையை நீட்டி நான் தான் ரொம்ப நல்லவன் போல யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் சுய புத்தியில் போய் கர்த்தரை விட்டு தள்ளி போய் சிக்கிக்கிட்டேன். நான் சுய புத்தியில் தான் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனால தான் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஒரு மனுஷன் சுய புத்தியில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கண்ணி இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நான் 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 அப்படிம்பாங்க. நான் செய்கிறதான் கரெக்ட் அப்படிம்பாங்க. நான் சரியாக இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் போகிற வழி கரெக்ட் அப்படின்றவங்க. கையில் பைபிள் எடுத்து வாசித்து வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போகிறோம், ஏன் நம்ம வாழ்க்கை ஒரு சக்ஸஸாக இல்லை, ஏன் நமக்கு நிறைய ஒரு சில நேரத்தில் ஸ்டக் ஆகுது, ஏன் தோல்வி வருது, ஏன் இருதயத்துக்குள்ளே ஒரு மனக்கவலை வருது, ஒரு மன வேதனை ஏன் வருது, ஏன் சில நேரத்தில் தனிமையில் உட்காந்து சில குடும்பத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? நிறைய இளந்தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணம் என்ன? வாலிப வயசில் அவங்க எடுத்த தீர்மானம் சுய புத்தியின் மேலே இருந்துச்சா? சுய புத்தியில் சாஞ்சி சில தீர்மானம் எடுத்து அதில் தப்பாக போய் அதில் வம்பா போய் அது கண்ணீர் வாழ்க்கையாக மாறிடும். அது வாலிப பிள்ளையாக இருக்கலாம், இளந்தாய்மாராக இருக்கலாம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் வாழ்க்கையில் அவங்க ஏன் வேதனைப்படுறாங்க? என்ன நடந்துச்சு? வாலிப வயசில் கொஞ்சம் இஷ்டம் போல் அவங்க நினச்சதெல்லாம் கரெக்டு, நான் நினச்சதான் கரெக்டு, எங்கள் அம்மா அப்பா சொன்ன தப்பு, நான் இப்படி தான் வாழ்வேன், நான் என் இஷ்டத்தை தான் வாழ்வேன். அது வாலிப பிள்ளையாக இருக்கலாம், வாலிப பையனாக இருக்கலாம், அடுத்த தலைமுறையாக இருக்கலாம்,
வரக்கூடிய சந்ததியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. ஒரு குடும்பம் எங்கே கஷ்டப்படுது அப்படின்னா, சுய புத்தியின் மேலே சாயும் போது கஷ்டப்பட்டுருதாங்க. நான் சொல்ல உண்மையா பொய்யா? நம்ம அப்படி கொஞ்சம் நிதானமாக நிப்பாட்டி செக் பண்ணி பார்க்கணும். உபவாச நாட்களிலே கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினாங்கன்னா ஆசீர்வாதம். சுய புத்தியிலே போயிட்டு அப்புறம் நான் பாஸ்டிங் போட்டேன், எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய வீட்டில் கர்த்தர் பக்கம் மனம் திரும்ப விட்டுட்டு இவங்க நினைச்ச சாதிக்கிறதுக்காக 40 நாள் பாஸ்டிங் போட்டுதாங்க. அது தப்பு. அந்த பாயிண்டை நீங்கள் நல்லா யோசிக்கணும். என் இருதயம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கு, நான் உலகத்தோட ஒட்டிட்டு இருக்கேன், நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்புகிறேன் அப்படின்னா பாஸ்டிங் கரெக்ட். நான் உலகத்தோட வேறு லைனில் போயிட்டே இருக்கேன், சுய புத்தியில் சாஞ்சி சாஞ்சி போயிட்டே இருக்கேன். ஆமாம் ஆமாம் கரெக்ட், நான் யோசித்ததான் கரெக்ட், நான் செய்கிறதான் கரெக்ட், நான் தான் கரெக்டாக யோசிக்கேன் அப்படின்னு சொல்லி சுய புத்தியிலே சாஞ்சி 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 போயிட்டே இருப்பாங்க. வீட்டில் மனைவிட்ட உண்மையை பேச மாட்டாங்க, அம்மா அப்பாட்ட அன்பு கூற மாட்டாங்க, குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இருக்காது, ஒற்றுமை இருக்காது, குடும்ப வாழ்க்கை அப்புறம் எப்படி இருக்கும்? ஐயா எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை? நம்ம தான் பிரச்சனை. என் வாழ்க்கையில் நான் தான் பிரச்சனை. என் மனைவி கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணம் 100க்கு 100 நான் தான். அவள் கஷ்டப்படுற காரணம் நான் தான். செயினெல்லாம் பேங்கில் வச்சேன், கடன் அதிகமாச்சு, வீடை விற்றேன், நகையை விற்றேன், வியாபாரத்தை விட்டு நடு ரோட்டுக்கு வந்தேன். யார் காரணம்? நான் தான். விற்கிறதுக்கு போய் மாந்திரியத்துக்கு மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் நடு ரோட்டுக்கு வந்து நின்னேன். அப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஆமாம், நான் சுய புத்தியில் போயிட்டேன். அப்போ சுய புத்தியில் போனால் அவன் வாழ்க்கை ஒரு நிந்தை அவமானம் வந்து நிற்கும். நான் அனுபவிச்சிருக்கேன். சொந்த ஊரை விட்டே போயிட்டேன். சொந்த ஊர் எனக்கு வேண்டாம், ஏன்னா நிந்தை அவமானம். அந்த நிந்தை அவமானத்துக்கு பின்னாடி ஒரு 50 லட்ச ரூபா 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன். அவ்வளோ நஷ்டப்பட்டு கூட அந்த நிந்தை அவமானம் மாறல. என்னைக்கு நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து என் முழு இருதயத்தோடு நான் கர்த்தர் மேலே என்னைக்கு நம்பிக்கை வச்சேனோ அன்னைக்கு தான் அந்த சுய புத்திங்க ஒரு அந்த மோசமான புத்தி போச்சு. யாரெல்லாம் சுய புத்தியில் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பக்கம் சாஞ்சி கர்த்தரை விட்டு வழி விலகி வேற லைனில் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்கும், ஒரு அந்தகாரம் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருப்பான், அதுக்கு பின்னாடி ஒரு தீய சக்தி இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு அசுத்த ஆவி இருக்கும், அதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒரு நபர் இருப்பாங்க. இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த காரியங்கள். நான் சொல்கிறது எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கேன். 5 வருஷம் கண்ணீரோடு அழுது பைபிள் வாசிச்சிருக்கேன், கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருதயம் உடஞ்சிரும். இப்படி வாழ்ந்துட்டேனே இந்த ஒன்று மட்டும்தான் யோசிப்பேன். ஏன் இரவு நேரத்தில் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. இப்போ முழு இருதயம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா சுய புத்தி மேலே இருக்குது. நான் நினச்சது தான் கரெக்டு, நான் நினச்சதான் செய்வேன். சுய புத்தி மேலே சாஞ்சி அப்புறம் வம்பா போய் அப்புறம் சிலது டைவர்ஸ் வரி ஆயிடுது. அப்புறம் பிஸ்னஸில் நஷ்டம் ஆகுது, பல கோடி நஷ்டமாகுது, பல லட்சங்கள் நஷ்டமாகுது. ஏன்னா ஒரு மேய்ப்பனுடைய ஒரு ஆலோசனை இருக்காது. நீங்கள் போகிற சர்ச்சில் பாஸ்டர்கிட்ட கேட்டுக்க மாட்டீங்க, உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இல்லை முதியோர் இல்லைன்னா பெரியவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்க மாட்டீங்க, ஒரு நல்லவங்கள்ட்ட போய் கேட்டுக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ நல்லவங்க வேற இருக்காங்கல்ல, கெட்டவனும் இருக்கான் நல்லவனும் இருக்கான். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்லவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா நேராக மேய்ப்பன்ட்ட போய் நிற்பேன், மேய்ப்பன்ட்ட போய் கேட்பேன். எனக்கு யார் மேய்ப்பனாக இருக்காங்களோ நான் அவங்கள்ட்ட போய் நிற்பேன். நான் இப்படி ஒரு காரியம் செய்ய நினைக்கேன், இது எப்படி தப்பா கரெக்டா, இதனால் என்ன பிரச்சனை வரும், அவங்க உடனே எனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் சரி செய்து கொண்டு வீட்டில் மனைவிட்ட கேட்டுட்டு இப்படி மேய்ப்பன் சொன்னாங்க, இப்படி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க,
அப்போ நீ என்ன சொல்கிற, இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தீர விசாரித்து ஆலோசனை பண்ணும்போது சக்ஸஸ் ஆகுது. இல்லை நம்ம நினச்சது தான் கரெக்டு, இல்லை நம்ம இதை செய்கிறது கரெக்டு, இதில் நமக்கு நிறைய ஒரு 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 பிளெஸ்ஸிங் இருக்குன்னு சொல்லி நம்மளா தப்பான ஒரு கணக்கு போட்டு உள்ளே இறங்கியாச்சு அப்படின்னா அதில் நிறைய கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு உள்ள மக்களுக்கு தேவை. ஏன்னா இஷ்டம் போல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அம்மா அப்பாட்ட கேட்குறது கிடையாது, மேய்ப்பன்ட்ட கேட்குறது கிடையாது, ஆலோசனை கேட்குறது கிடையாது. இஷ்டம் போல் வாழ்ந்துட்டுருக்காங்க. பிள்ளைகள்லாம் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்குது, பையங்க யார் பேச்சும் கேட்க மாட்டேங்காங்க. ஏன்னா கையில் செல்ஃபோன் இருக்குது, அதில் கூகுள்னு சொல்லி ஒன்று இருக்குது, குரோம் சொல்லி ஒன்று இருக்குது, எங்கேயாவது போய் பார்ப்பாங்க. ஒரு சமையல் பண்ணா அப்படின்னா கூட யூடியூப்பை போய் பார்க்காங்க. உப்பு எவ்வளோ போடணும், சீனி எவ்வளோ போடணும், இப்போ அப்படி போயாச்சு. சமையல் தெரியல, குடும்ப வாழ்க்கை தெரியல, ஆவிக்குரிய வாழ்க்கை தெரியல. யூடியூப் எடுத்து ஒரு வீடியோ பார்த்த உடனே ஸ்பிரிச்சுவலில் வளர்ந்துடலாமா? கிடையாது. நான் முழங்கால் போடணும், என் இருதயம் தேவன் பக்கம் மனம் திரும்பணும், நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும், நான் தேவனுக்கு நன்றி சொல்லணும், நான் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். நான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, என் முழு இருதயம் எதை சார்ந்து இருக்கு? சுய புத்தியின் மேல் சாயாமல் சுய புத்தி மேலே சாஞ்சிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம இன்னைக்கு டேட்டுக்கு வருவோம். சுய புத்தி என்ன தெரியுமா? கொஞ்சோண்டு நகை வச்சுருப்பாங்க, கொஞ்சோண்டு சொத்து வச்சுருப்பாங்க, கொஞ்சோண்டு இடம் வச்சுருப்பாங்க, கொஞ்சோண்டு பேங்கில் பணம் வச்சுருப்பாங்க. சுய புத்தி மேலே சாஞ்சு எனக்கு தான் எல்லாம் இருக்கு அந்த நம்பிக்கையிலே போயிட்டுருப்பாங்க. என் முழு இருதயம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து அப்படி இருந்தாச்சுனாலே என் இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதே எனக்கு தெரியாது. அவருடைய அன்பு என்ன, பரிசுத்த வேதாந்தத்தை எப்படி வாசிக்கணும் ஒன்றுமே தெரியாது. ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர்னா என்னன்னு தெரியாது, முழு இருதயம்னா என்னன்னு தெரியாது, சுய புத்தினா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு நபரை தேவன் அபிஷேகம் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்காரு. முடிஞ்சா எனக்காக ஒரு நிமிடமாவது ஜெபிங்க. 31 நாள் செய்தி கேட்கறது பெருசு கிடையாது. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா நாட்டுக்குள்ளேயும் செய்தி பார்க்குறீங்க. காலம் கடைசியாக இருக்குது. சுய புத்தியில் சாஞ்சிட்டு அப்புறம் பிரதர் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பிரதர், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பிரதர், என் கணவர் சரியில்லை பிரதர், என் குடும்பம் சரியில்லை பிரதர் அப்படிம்பாங்க. நான் எங்கே சுய புத்தியில் சாஞ்சேன் அதை நிப்பாட்டி செக் பண்ணி பார்க்கணும். என் வாழ்க்கையிலே நான் எங்கே தப்பு பண்ணினேன் அந்த இடத்துல போய் மனம் திரும்பினேன். மனம் திரும்பி இனிமேல் அந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் குடும்பம் சமாதானம். அது இல்லாம ஒரு நாளும் பிரச்சனை முடியாது. அதனால இனிமேல் சுய புத்தியில வண்டி போகுதா, முழு இருதயம் கர்த்தர் மேல இருக்கா, அதை முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தாப்புல உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகள் எல்லாம் நம்ம 24 மணி நேரம் உண்மையிலே நம்ம அப்படி இருக்கிறோமா? நிறைய குடும்பத்தில் கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகள் எல்லாம் நம்ம அப்படி யோசிக்கிறோமா? நம்ம கர்த்தரை நினைத்து கொள்றோமா? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் சொல்லி போட்டிருக்குல்ல. 24 மணி நேரம் நம்ம கர்த்தரை நினைத்து கொள்றோமா? அந்த நினைவு இருக்கா நமக்கு? அப்பொழுது அவர் உன் பாதைகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அப்பொழுது அவர் உன் பாதைகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா என்னோட வாழ்க்கை 24 hours அந்த நினைவு கர்த்தர் மேல இருக்கணும். முழு இருதயம்
கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். இந்த gift நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே போதும். ராத்திரி படுத்து தூங்கும்போது நிம்மதியாக படுத்து தூங்கணுமா? உபவாசத்தில் இருக்கிறீங்களா? உபவாச நாட்களை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். சுய புத்தி எங்கேயாவது இருக்கா? சுய புத்தியில் எங்கேயாவது சாஞ்சி வாழ்ந்து அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதேன்ட்டாரு. எனக்கு எல்லாம் தெரியும், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே அப்படின்ட்டாரு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு சொல்லிட்டாரு. இல்லை நான் கர்த்தர் பயப்பட மாட்டேன், நான் இஷ்டம் போல தான் நான் வாழ்வேன், நான் தீமையோடு எதிர்த்து நிற்பேன், நான் தீமையை விட்டுலாம் விலக மாட்டேன் அப்படின்னா அவங்க இன்னும் முழு இருதயத்தோட கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைக்கலை. அவங்களோட வாழ்க்கையில் 24 மணி நேரம் அவங்க கர்த்தரை நினைத்து கொள்ளலை. அவங்க சுய புத்தியில் தான் போயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுய புத்தியில் போயிட்டு அப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை சார், எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை பிரதர், பாஸ்டர் எனக்கு நிம்மதி இல்லை பாஸ்டர் அப்படிம்பாங்க. எதுக்கு? சுய புத்தியில் வண்டி ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒரு கார் ஓட்டுறோம், ஒரு பைக் ஓட்டுறோம் அப்படின்னா இந்த ரோட்டில் 40, இந்த ரோட்டில் 60, இந்த ரோட்டில் 80 அப்படின்னா கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸில் வண்டி போச்சு அப்படின்னா வண்டியில் எல்லாமே கரெக்டாக போய்ட்டுருக்குன்னு அர்த்தம். பெட்ரோல் இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவலில் என் இருதயம் கர்த்தர் மேலே மட்டும்தான் நம்பிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது, 24 மணி நேரமும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வழி எல்லாமே நான் கர்த்தரை நினைத்து கொண்டு வாழ்ந்தா போதும். என்னுடைய நினைவு கர்த்தராக இருக்கணும். எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு ஃப்ரெண்டோ எனக்கு அவங்க கவனிச்சுக்கிடுவாங்க, என்னை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, எனக்கு அவங்க போதும். இன்னைக்கு நிறைய குடும்பம் அதில் தானே சிக்கிட்டு இருக்கு. என் புருஷன் என்னை கடைசி வரையே பார்ப்பாரு அப்படிம்பாங்க, என் பிள்ளை என்னை கடைசி வரையே பார்ப்பாங்க அப்படிம்பாங்க, என் ஃப்ரெண்டு என்னை கடைசி வரையே பார்த்துக்கிடுவா அப்படிம்பாங்க. அவங்க யாரை நம்பிட்டு இருக்கிறாங்க? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், சுய புத்தியில் சாஞ்சிட்டு ஐயா பிரச்சனையா இருக்கு ஐயா, நிம்மதியே இல்லை ஐயா, காரணம் யாரு? யாரு காரணம்? உண்மையிலேயே நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே அப்படின்ட்டாரு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுப்பா. சில தீமையான காரிய வாழ்க்கையில் தொடர வேண்டாம், அதனால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. தீமையோட நீ எதிர்த்து நிற்க கூடாது, தீமையை விட்டு விலகி பேரு. அவங்க தீமையா இருக்காங்க, நீ விட்டு விலகி பேரு அப்படிங்கிறாரு. அது உன் நபிக்கு ஆரோக்கியம். என தீமையை விட்டு விலகிட்டான் அப்படின்னாலே இயேசு கூட இருப்பாரு. தீமையோடு எதிர்த்து நிற்கும் போது அவன் பிசாசோட சண்டை போட்டு இருக்கான்னு அர்த்தம். தீமையை விட்டு விலகிற அப்படின்னா நான் தேவன் பக்கம், என் இருதயம் கர்த்தர் பக்கம் இருக்கும்போது என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அது உன் நபிக்கு ஆரோக்கியம், உன் எலும்புகளுக்கு ஊனமாகும், பலமா இருக்கும். அதனால இரவு நேரம் அப்படின்னு வந்துட்டுனாலே நான் யாரை சார்ந்திருக்கேன்? என் சுய புத்தி எந்த பக்கம் போய் நிற்கி, எந்த பக்கம் சாஞ்சு நிற்கி? வீட்டில் மரம் வளர்ப்பாங்க, அந்த மரம் நேராக போகுதா இல்லை எங்கேயாவது சரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. வீட்டில் ஒரு வாழைத்தார், அந்த வாழைத்தார் காய்க்கிற ஸ்டேஜில் வரும்போது அது கரெக்டாக நேராக இருக்கா இல்லை சைடில் சரியுதா அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்க, தோட்டத்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க, அந்த மரத்துக்கு ஓனர் பார்ப்பாங்க. நம்ம சரீரம் யார் மேலே சாஞ்சிருக்கு, எந்த பக்கம் சாஞ்சிருக்கு, எது மேலே சாஞ்சிருக்கு, ஏன் சாஞ்சிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம லைஃப் சக்ஸஸ். ஹல்லேலூயா. உபவாச நாட்களிலே கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதோ தீமையான காரியம் இருக்குது, அதனால என் வாழ்க்கை சுயபுத்தியில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடணும். அப்புறம் நான் உபவாச நாட்கள் இருந்தேன், நான் நினச்சது நடக்கலை, நான் ஜெபம் பண்ணேன், என் ஜெபத்துக்குன்னு பதில் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய குடும்பத்தில் சுயபுத்தியில் வண்டி ஓடிட்டுருக்கு. அந்த வீட்டில் கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேள்வி கேட்டால் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், கோபம் இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு பாஸ்டிங் போடுறாங்க. ஒரு மனுஷன் பாஸ்டிங் போடணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ள ஏசு மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு பணம் இருக்குது, நகை இருக்குது, சொத்து இருக்குது, எல்லா சகல செழிப்பு இருக்குது, வீட்டில் நிம்மதி இருக்கான்னு சொல்லி கேட்டால் தெரிய மாட்டேங்குது. குடும்பத்தில் அன்பு இருக்கான்னு சொல்லி கேட்டால் தெரிய மாட்டேங்குது. வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி கேட்டால் பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வீடு ரூம் நிறைய இருக்குது,
6 ரூம் 8 ரூம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தா நிம்மதியே இல்லை. என்ன காரணம்னு சொல்லி கேட்டால் அவங்கவுங்க பிஸியாக போயிட்டுருக்காங்க. யார் யார்ட்டையும் பேச நேரம் இல்லை. அந்த அளவுக்கு இப்போ ஸ்பீடாக போயாச்சு. ஏதோ ஒரு லைனில் போயிட்டுருப்பாங்க, சுய புத்தியில் சார்ஜ் போயிட்டுருப்பாங்க. வீட்டில் வந்தால் புருஷன் முன்னாடி பேச மாட்டேங்காங்க, நேரம் இல்லை. கேட்டால் ஒரே படிப்பு படிப்பு படிப்பு. பிள்ளைகள் அம்மா அப்பாவோட கூட ரொம்ப உட்காந்து பேசுறது இல்லை. பையங்க செல்ஃபோன் எடுத்து வெளியே போயிருந்தாங்க. இந்த கஞ்சா பழக்கம், போதை, விபச்சார அடிமை, வேசித்தனம், அசுத்தம், அருவருப்பு, விக்கிரக வழிபாடு, அப்புறம் உலக வழிபாட்டில் அப்படியே பின்னாடி போயிடுறது. இது எல்லாமே இந்த சுய புத்தி தான். கையில் ஒரு முழு பைபிளை ஃபுல்லாக வாசித்து முடித்தாதான் என் வண்டி எந்த பக்கம் மிஸ்டேக்காக ஓடிட்டுருக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு வீட்டில் மரம் வைக்கும்போது அந்த மரம் நேராக போகுதா, அதை அந்த வீட்டில் ஓனர் தான் பார்க்கணும். இந்த செய்தி பேசும்போது உங்கள் வாழ்க்கை கரெக்டாக இருக்கா, அதை நீங்கள் தான் பார்க்கணும். என் வாழ்க்கை தப்பாக இருந்துச்சு, 50 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன். என் வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு நான் இயேசுட்ட வந்தேன். அவர் என் வாழ்க்கையை சரி செஞ்சார். இன்றைக்கி உயிரோட குடும்பமாக இருக்கேன். முழு நேர ஊழியம், தேவன் அருளிய அப்பம், ஆன்லைன் மூலிமா செய்தி அனுப்புகிறோம். பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போய் மெசேஜ் கொடுத்து வந்துட்டுருப்பேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி காலத்தில் வாழ்கிறோம். கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போய் சேருவோம். தேசத்துக்குள்ளே யுத்தம் நடக்கு, போர் நடக்கு, குண்டு போடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் சுய புத்தி மேலே போய் சிக்கிக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏன் கண்ணீர், வாழ்க்கை ஏன் கண்ணீர், ஏன் கடன், ஏன் பிரச்சனை, ஏன் நிம்மதி இல்லை? இது எல்லாத்துக்கும் காரணம் சுய புத்தி. சுய புத்தியில் சாஞ்சிட்டு ஐயா நிம்மதி இல்லை ஐயா அப்படிம்பாங்க. அவங்க எடுத்த ப்ரோக்ராம் யாருக்குமே தெரியாது. அவங்களா ஒரு காரியத்தில் போய், அது வாலிப வயசாக இருக்கலாம், திருமணம் முடிஞ்சவங்களாக இருக்கலாம், 40 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கலாம், அவங்களா ஒரு கால்குலேஷன் போட்டு யார்கிட்டையும் கேட்காம செஞ்சு அதில் மாட்டிக்கிடுறாங்க. நானும் அப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் சேர்த்து சொல்லித்தரேன். ஒருவேளை யாரில் இருந்து செய்தி கேட்டீங்களோ, உங்கள் இதயத்துக்குள்ளே கர்த்தர் இருந்தால் ஆசீர்வாதம். அதான் போட்டிருக்கு, உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ, வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். எப்பொழுது? சுய புத்தியில் சாயக்கூடாது, முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கணும், உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ளணும். நைட் நேரத்தில் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்கள் இருதயம் கர்த்தரோடு இருக்கா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம்பா, கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுதிரம்பா. இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் சுய புத்தியோடு, சுய புத்தியின் மேலே சாஞ்சி கர்த்தரை விட்டு வழி விலகி எந்த குடும்பத்தில் துன்மார்க்கமாக வாழ்கிறாங்களோ அவங்க மனம் திரும்பணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. இந்த நாளில் எங்கள் கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாங்கள் மனம் திரும்பணும். 24 மணி நேரம் பாதுகாக்கிறீங்க, நன்றி. உபவாச நாட்களில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உபவாச நாட்களில் எந்தெந்த காரியத்திலே கர்த்தருடைய ஆவியான பேசுறீங்களோ அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எக்ஸாம் பிள்ளைகள் அப்பா எழுதுறதுக்கு ஆயத்தமாக இருக்குங்க, எழுதி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். தடைகளை நீக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அவனோட வம்சத்தையும் ஆசிரிங்க. கற்பதினி ஆசிரிங்க, மாசமாக இருக்காங்க ஆசிரிங்க, டெலிவரி போகிறாங்க கர்த்தர் கூட இருங்க, திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க கர்த்தர் கூட இருங்க. பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. வேதத்தின்படி வாழ, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, கற்பனையை கைக்கொள்ள, உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்க, கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, பரிசுத்தமாக வாழ, இடைவிடாமல் ஜெபிக்க, தீமையை விட்டு விலகி கர்த்தர் பிரியமானபடி வாழ கர்த்தர் கிருபை தாங்க. எங்களுக்கு நீங்கள் போதும்பா. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொன்னது போல எங்கே திரும்பி பார்த்தாலும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரிய மாட்டேங்குதுப்பா. இப்படிப்பட்ட காலத்தில் தான்ப்பா நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா.
ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். நைட் நேரத்திலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதிங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் கூட நீங்கள் இருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. நைட் நேரத்தில் ஒரு நல்ல தூக்கம் தாங்கப்பா. கடனில் கஷ்டப்படுறாங்க. குடும்பத்துக்குள்ளே சஞ்சலம், வருத்தம், வேதனை எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. சில தேசத்துக்குள்ளே சமாதானம் இல்லைப்பா. தேசத்துக்கு தேச சண்டை கூட ரெடியாக இருக்காங்கப்பா. குண்டு கூட ரெடியாக இருக்காங்கப்பா. தேசத்து தேசம் போருக்கு தான்ப்பா ரெடியாக இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு ஒவ்வொரு தேசத்துக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. தேசத்துக்குள்ள சமாதானம் வேணும்ப்பா. உங்க கரம் உங்க பிள்ளைகள் மேல வைங்கப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்களோ உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் வேணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. சரீரத்துல பலவீனத்தோடு வியாதியோடு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளியப்ப மினிஷன்ல ஆசீர்வதித்தாங்கப்பா. நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகளை நீக்கி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்க தேவ திட்டத்துக்குள்ள வரணும்ப்பா. தேவ சித்தத்துக்குள்ள வரணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல ஒவ்வொரு நாளும் கேட்குறாங்கப்பா. நாங்க உண்மையிலே மனம் திரும்பணும்ப்பா. எங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணும்ப்பா. எங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு நாங்க தள்ளி போயிருக்கிறோமோ அந்த காரியத்துல நாங்க உண்மையிலே மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றிப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜ சிங்கம் இறங்கி வாங்கப்பா. எங்க இதயத்துல நீங்க தங்கிருங்க. நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறாங்க. நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. தேசத்துக்குள்ள எல்லா தேசத்துலையுமே சமாதானத்தை கட்டளையிடுங்க. கண்ணீரோடு நைட் நேரத்தில் உட்காந்துருக்காங்கப்பா. உபவாச நாட்கள்ல உங்க சமூகத்துல காத்திருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் கட்டடுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சு போய் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. விபச்சார வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. பிரிந்த குடும்பம் நிறைய இருக்குப்பா. அந்த குடும்பத்தை சந்திங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்பதை கண்டுகொள்ளணும். விக்கிர வழிபாட்டுல இருந்து அதை சீ என்று வெறுத்து மனம் திரும்பணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஜெபிக்க விரும்பினால் 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். அதிகால வேளையிலே சிலுவை தியானம், உபவாச நாட்களிலே இன்னும் எந்தெந்த காரியத்திலே சீர் வருந்த வேண்டும், உபவாச நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இன்னும் எப்படி காத்திருக்க வேண்டும், தேவனோடு எப்படி இன்னும் கிட்டி நெருங்க வேண்டும் என்பதை தியானிக்கிறோம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.